Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம குக்கரோட கேஸ்கட் வீணா போச்சு அப்படினாக்கா தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை. வீணா போன கேஸ்கட் அப்புறம் வேஸ்ட்டாக இருக்க பத்திரிக்கை இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வந்து கேஸ்கட்டை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாரியிலிருந்து ஒரு ஆரஞ்சு கலர் கிளாத் வந்து ஒரு 1.5 இன்ச் போல் அகலத்தில் நீளமாக கிழிச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம கவர் பண்ணி ஒட்டலாம். இந்த கேஸ்கட்டை சுற்றிலுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரங்களில் இந்த ராப்பீஸ் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு டாட் போல் க்ளூ வச்சு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணணும் தேவையில்லை. இதை ஒட்டுறதுக்கு நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இல்லை ஃபெவிகால் எது வேண்டாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிராஃப்ட்டுக்கு வந்து டக்குன்னு வேலை முடியறதுக்காக ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றியாச்சு. முடிக்கிற டைமில் 2 சைடுமே அந்த ஓர பீஸ் அப்படியே மடித்து விட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு கேஸ்கட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பத்திரிக்கை எடுத்திருக்கேன். இந்த பத்திரிக்கை பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிங்கான ரெட் கலரில் இருக்குது. இப்போ வர பத்திரிக்கை எல்லாமே நல்லா அட்ராக்டிங்கான ரெட் அண்ட் பிங்க் அந்த மாதிரி கலரில் தான் வருது. அதில் வந்துட்டு எத்தனை ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்குமோ ஏதாவது ஒரு மூடியை மெஷராக வச்சுட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பென்சில் இல்லை, ஸோ ஸ்டிக்கு வச்சு நான் அந்த மார்க் மட்டும் போட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு எத்தனை பீஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு இந்த பத்திரிக்கையில் கிடச்சிருக்கு. பத்தில் அப்படின்னாக்கா வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வேறு கலர் பத்திரிக்கை இருந்தாலுமே அதிலிருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் எப்படி இப்போ கட் பண்ணுறனோ அதே போல் எப்படின்னா ஒரு கொசுவத்தி சுருள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்த இதில் நான் எப்படி இதை கட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு இந்த ஓரத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து சுற்றிக்கிட்டே வரணும். ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு அழகான ரோஸ் மாதிரி கிடைக்கும். முதல்ல கொஞ்சம் குச்சி வச்சு நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கையாலே அப்படியே சுருட்டிக்கிட்டே வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரோஸ் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துல லைட்டாக க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரியே மற்ற பீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்து அதை கட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொசுவத்தி சுருள் எப்படி இருக்குமோ அது போல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதை அப்படியே வந்துட்டு அழகாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு வளைவு ஷேப் கொண்டு வந்துக்கணும். இப்போ இந்த ஓரத்துலேருந்து அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நம்ம பத்திரிக்கை அட்டையிலன்ட்டு இல்லை, கலர் சார்ட் பேப்பரில் கூட நீங்கள் இந்த ரோஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றியாச்சு. நம்ம இப்படி விட்டதுக்கப்புறம் அழகான ஒரு ரோஸ் ஷேப்பில் நமக்கு கிடைச்சிரும். க்ளூ வச்சு ஒட்டிக்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ ரோஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு பிங்க் கலரில் வேறு ஒரு பத்திரிக்கையில் இன்னொரு 4 ரோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து உங்ககிட்ட க்ரீன் கலர் பத்திரிக்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து லீஃப்காக அதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரீன் கலர் பத்திரிக்கை எதுவும் இல்லை, அதனால் இந்த கலர் பேப்பரில் ஸோ வந்து நான் லீஃப் மாதிரி நான் 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு லீஃப் மாதிரி ஒரு ஷேப்க்கு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதோட அந்த இலைகளோட அந்த அச்சு நேச்சுரலாக இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கூட இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. நான் வெறும் குச்சி வச்சு மட்டும்தான் வந்துட்டு அந்த அச்சு மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் 2ஆக இந்த மாதிரி அந்த இலையை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த இலையோட அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு ரோஸுமே இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். அந்த கேஸ்கட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம்.
இந்த கேஸ்கட் சுற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரோஸ் இருக்கா மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றிரும் ரோஸ் இருக்கா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஃபுல்லாக வந்து ரோஸ் வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கட் ஃபுல்லாகவுமே ரோஸ் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த லீஃப் எல்லாமே அழகாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லீஃப் வைக்குமே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? எந்தெந்த இடத்துல லீஃப் வச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லீஃப் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வச்சு ஒட்டியாச்சு. இப்போ அந்த க்ரீன் லீஃபோடு பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வந்துருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பத்திரிக்கையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸில் இது போல் ஹார்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஹார்ட், அடுத்தடுத்து ஒரு 2 ஹார்ட் சின்ன சின்ன ஹார்ட் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு அப்படியே தொங்க விடுற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு மிடில் வச்சுருக்க இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நீளமாக தொங்குறதுக்கு. அதில் வந்துட்டு பெரிய சைஸில் கட் பண்ண அந்த ஹார்ட்டை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற இந்த உள்ள நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு சைடில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண அந்த நூலை வச்சு ஒட்டிக்கிட்டு அதில் வந்து மீடியமாக கட் பண்ண அந்த ஹார்ட்டை வச்சு ஒட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இது போலவே இந்த சைட்லேயுமே ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல் ஹேங்கிங் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹாஃப் பீட் வந்து இருக்குது, அது வந்து ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வேலில் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் மாதிரி ஒன்று ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நான் நூல்லையே இந்த உள்ள நூல்லையே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த இடத்துல இப்படி ஒட்டி விட்டுடலாம். அந்த பத்திரிக்கையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே வந்து ரொம்ப கேப் வந்து ஃப்ரீயாக இருக்கு இல்லையா? அதில் கொஞ்சம் க்ளூ வச்சு ஒட்டிட்டு ஸோ அந்த டிசைனையே வந்துட்டு இதில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அந்த டிசைனை கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்து கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல். இப்போ வரக்கூடிய பத்திரிக்கை எல்லாமே நிறைய டிசைன் இருக்குது. ஸோ அந்த டிசைனை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மிடில் ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து பிடிமானம் இல்லாமல் இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி அந்த அட்டையிலேயே பத்திரிக்கையிலேயே ஒரு அட்டை கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இது போல் இந்த அட்டையோடு சேர்த்து நம்ம கேஸ்கட் வரைக்கும் இதில் வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த மிடில் இருக்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடம் பிளைனாக இருக்குது, இதில் ஒரு 3 ஸ்டோன் மட்டும் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ மிடில் வந்து நல்லா ஃபில்லிங்காக ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேஸ்ட்டான கேஸ்கட் அண்ட் வேஸ்ட்டான பத்திரிக்கை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணியாச்சு.
என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தெரியாமல் தான் இந்த கேஸ்கட்டையும் இந்த பத்திரிக்கையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அழகான ஒரு வால் ஹேங்கிங் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.